ஆவியானவருடைய அபிஷேகம் நம்ம மேல் இருக்கிறது. அவர் நம்மை நடத்துவார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பயப்படாதீங்க. சொல்லுங்க, பயப்படாதீங்க. எதுக்கு பயம்னா, கடனை நினைச்சு, வியாதியை நினைச்சு, பிள்ளைங்களை அந்த பயத்தை நான் சொல்லல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போங்கிற பயம் இல்லை. ஹல்லேலூயா. நான் சொல்றது, என் மேல அழைப்பா, நான் ஆசாரியனா, நான் அவருடைய ஊழியக்காரனா, நான் எப்படி பண்ண முடியும்? தேவனுடைய என்னன்னு சொல்லுவாங்களா, அவர்கள் பணிவிடைக்காரர், நான் எப்படி அப்படின்னு நினைக்கிறீங்களா? அந்த பயத்தை நான் சொல்றேன். இயேசுவின் நாமத்தினாலே, அவருடைய ஆவியானவர் நமக்குள் இருப்பதனாலே, அவரே நம்மை அந்த ஆசாரியத்துவத்தில் நடத்துவார். அவரே நம்மை அந்த பணிவிடைக்காரராக இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி இயேசுவை இந்த பூமியில் பிதாவினுடைய பிள்ளையாய், மனுஷகுமாரனாயும் எப்படி ஆக்ட் பண்ண, எப்படி அவர் செயல்பட வைத்தாரோ, அப்படியே நம்மையும் இந்த பூமியிலே அவரை போலவே செயல்பட வைக்க ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, நம்ம என்ன, ஆவியானவர் எனக்குள் இருந்து கிரியை, எல்லாரும் சொல்லுங்க, ஆவியானவர் எனக்குள் இருந்து கிரியை செய்கிறார். என்னை சொல்லுங்க, என்னை அவருடைய அபிஷேகத்தினாலே, அவருடைய வல்லமையினாலே ஊழியக்காரனாய், சொல்லுங்க, பணிவிடைக்காரனாய், ஆசாரியனாய் நிறுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செயல்பட வைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க எதெல்லாம் முடியாது, இல்லை என்னால முடியுமான்னு நினைக்கிறீங்களே, அதை செய்வதற்காகத்தான் அபிஷேகம் நமக்குள் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன்னா அது டுனாமிஸ், வல்லமை. எது முடியாதோ, எது ஆகாதோ, யாரால முடியாது, யாரால செயல்பட முடியாதோ, அவர்களை இயேசுவை போலவே செயல்பட வைக்கிறது தான் அந்த டுனாமிஸ் வல்லமை நமக்குள் இருக்கிறது. ஹல்லேலூயா. எடுத்து வாசிங்க, எபேசியர் 3ஆம் அதிகாரம். நீங்கள் அவருடைய ஆவியினாலே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் என்ன பண்ணுகிறார்? நம்ம என்ன பண்ணணுமா? நீங்கள் அவருடைய ஆவியினாலே, 15வது வசனத்திலிருந்து வாசிங்களா, நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பிதாவை நோக்கி முழங்கால் படிட்டு பவுல் பிரேயர் பண்றாரு. என்ன பண்றாருன்னா, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். ஹல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, ஆவியானவர் உங்கள் ஆவி மனுஷனை, உங்க ஒரிஜினல் மனுஷனை, உங்களை சொல்லுங்க வல்லமையாய் பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ளான மனுஷனில் வல்லமையாய் 61 பார்த்தோம். கர்த்தருடைய இந்த 7ல இரட்டிப்பான பலன் உண்டு, இரட்டிப்பான வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனியான பலன் உண்டு, இரட்டிப்பான சுதந்திரம் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. நாம ஆசாரியர்களாக இருக்கிறோம், அவருடைய பணிவிடைக்காரராக இருக்கிறோம். இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னா, 61:1 அவருடைய அபிஷேகம். ஹல்லேலூயா. அந்த அபிஷேகம், அந்த வல்லமை, அந்த ஆவியானவர் என்ன பண்றாரா, அதில் என்ன பண்ணணுமா? அனுதினமும் பவுல் சொல்றாரு, உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட்டு. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சபைக்கு வந்து, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சபைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை மட்டும் உள்ளான மனுஷன்ல வல்லமையாய் பலப்பட்டு. அப்படி இருக்கா? அப்படி இல்லை. ஹல்லேலூயா. நம்ம அனுதினமும் என்ன பண்ணணுமா? உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 20வது வசனம், நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும். ஹல்லேலூயா. எல்லாரும் வாசிங்க. நாம் வேண்டிக் கொள்ளு மிகவும் அதிகமாய். எல்லாரும் சொல்லுங்க, எனக்குள்ளே கிரியை செய்கிற, சொல்லுங்க, டுனாமிஸ் வல்லமையின் படியே.
நீங்க எதெல்லாம் முடியாதுன்னு சொல்றீங்களோ, என்னால அப்படி இருக்க முடியல, இல்ல நான் ட்ரை பண்றேன், இல்ல எனக்கு அப்படி ஒண்ணு இருக்கானே தெரியல அப்படின்னு சொல்றீங்களோ, ஆண்டவர் சொல்றாரு அந்த டுனாமிஸ் வல்லமையினாலே, ஹல்லேலூயா, நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன பண்றாரா? இங்கிலீஷ்ல இருக்கு, now to him who is able to carry out his purpose. ஹல்லேலூயா. நாம் இந்த நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும், நல்லா கவனிங்க, இங்க இந்த பாட்டு தான் ரொம்ப முக்கியம். நான் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நாம் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள் கிரியை செய்கிறவர். நாம ஜெபிக்கிறோம், அதை விட அதிகமா அவர் செய்யறாருன்னு இத்தனை காலமா நம்ம பார்க்கிறோம். ஆனா பைபிள்ல ஒரிஜினலா என்ன இருக்குன்னா, carry out his purpose. நான் வேண்டதுக்கும் நான் ஜெபிக்கிறதுக்கும் மேலாக அவருடைய நோக்கத்தை நமக்குள் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கு தான் பவுல் என்ன சொல்றாரு, நீங்க உள்ளான மனுஷனை வல்லமையாய் பலப்பட்டு என்ன பண்ணணுமா, என்ன பண்ணணுங்களா, நம்ம பரிசுத்தவான்களோடு கூட இணைஞ்சு அவருடைய அன்பின் ஆழம் நீளம் அந்த அந்த 17 18 19 அது விட்டுருங்க, அது அப்புறமா பார்க்கலாம், அது நிறைய இருக்கு. ஆனா அப்படியெல்லாம் பலப்படும் போது என்ன ஆகுதுன்னு சொல்றாரு, நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நீங்க நினைக்கிறதற்கும் மேலாக அவருடைய நோக்கத்தை, ஹல்லேலூயா, எல்லாரும் சொல்லுங்க, அவருடைய நோக்கம். சொல்லுங்க, என் நோக்கம் அல்ல, சொல்லுங்க, என் சுயநலத்தை அல்ல, சொல்லுங்க, அவருடைய நோக்கத்தை. சூப்பர் அபண்டன்ட்லி. ஹல்லேலூயா. அப்படின்னா என்னுடைய மூளை அறிவினால, என்னுடைய அனுபவத்தினால நினைச்சு பார்க்காத அளவுக்கு அவருடைய நோக்கத்தை நம் வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஒரு பணிவிடைக்காரனா, நான் ஒரு ஆசாரியனா, எனக்கு ஒரு அழைப்பா, எனக்கு ஒரு நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா, சூப்பர் அபண்டன்டா, நிறைவுக்கு மேல நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களை கொண்டு அவர் கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, அவருடைய நோக்கத்தை நான் நினைக்கிறதுக்கு மேலாக, சொல்லுங்க, மிகவும் அதிகமாய் செய்ய வல்லவராய் இருக்கிறார். சொல்லுங்க, என் நோக்கத்தை அல்ல, அவர் நோக்கத்தை. நம்ம இப்போ ஆவியில உள்ளான மனுஷன்ல பலப்பட 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 என் நோக்கம்ங்கிற பேச்சே வார்த்தையே அங்க இருக்காது, மறைஞ்சு போயிடும். அவருடைய பிரசன்னத்துல, மகிமையில, வார்த்தையில அப்படியே உள்ளான மனுஷன்ல பலப்பட பலப்பட அவருடைய நோக்கம் எழும்பிக் கொண்டே இருக்கும். அவருடைய நோக்கம் நம்மை சூழ்ந்து கொள்ளும், அவருடைய நோக்கம் நம்மை ஆண்டு கொள்ளும், ஆட்கொள்ளும். அவருடைய நோக்கத்தை நாம் நினைக்கிறதுக்கு மேலாக அவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அவருடைய நோக்கம் நம்மை குறித்து, ஹல்லேலூயா, நம்முடைய பிள்ளைகளை குறித்து, நம்முடைய குடும்பத்தை குறித்து அவர் அப்படி கரிசனை உள்ளவரா இல்லாம நீ ஊழியம் மட்டும் செய்யணும் அப்படி சொல்றவர் அல்ல. ஹல்லேலூயா. நீ அழைப்பு மட்டும் பாரு இல்ல, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நம்மையும் நம் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறவர், வர்த்திக்க பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. அவருடைய நோக்கத்தை, ஹல்லேலூயா, அப்போ உள்ள கிரியை செய்கிறார். என்ன பண்றாருங்க, எல்லாரும் பக்கத்துல பாசுறாங்க, உள்ள கிரியை செய்கிறார். சொல்லுங்க, உள்ளான மனுஷன்ல நீங்க மாறுகிற பொழுது, சொல்லுங்க, பலப்படுகிற பொழுது அவருடைய நோக்கத்தை எளிதாய் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. இத்தனை ஆண்டு காலமா, ஹல்லேலூயா, ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார், சொல்றார் தீர்க்கதரிசனம், இத்தனை நாட்களா நீங்க பண்ண எல்லா ஜெபத்தை விடவும் அதிகமான பதில்களை, ஹல்லேலூயா, அதிகமான ஆசீர்வாதம், அதிகமான அந்த பதில்களை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் என்னெல்லாம் கனவு கண்டிருப்பீங்க, பக்கத்துல பார்த்துக்க, என்னெல்லாம் கனவு கண்டிருப்பீங்க, கேளுங்க, பக்கத்துல பார்த்து என்னெல்லாம் நீங்க நினைச்சு பார்த்துருப்பீங்க, எதையெல்லாம் நம்பிக்கொண்டு இருந்திருப்பீங்க. இப்படிலாம் என் வாழ்க்கை மாறும், இப்படிலாம் என் கணவர் மாறுவார், இப்படிலாம் என் பிள்ளைங்க வாழ்க்கையில நடக்கும். அதை எல்லாவற்றையும் காட்டிலும் அதிகமாய் அவர் நோக்கம் உங்க வாழ்க்கையில் என்ன, அவர் நோக்கம் உங்க பிள்ளை வாழ்க்கையில் என்ன, அவர் நோக்கம் உங்க குடும்பத்தாருடைய வாழ்க்கையில் என்னவோ, உங்க பையன் பொண்ணு யாரா இருந்தாலும் சரி, என்ன நோக்கமோ அதை அதிகமாய் அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து இல்ல, கண்ணை மூடி சொல்லுங்க, நான் நினைக்கிறத விட, சொல்லுங்க, என் பிள்ளைங்க வாழ்க்கையில நான் நினைக்கிறத விட மிகவும் அதிகமாய் செய்வதற்கு நீர் வல்லவராய் இருக்கிறீர், நீர் வல்லவராய் இருக்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் என்ன பண்றாரா, நம்ம உள்ளான மனுஷன்ல வல்லமை பலப்படும் பொழுது நம்முடைய இன்னும் அந்த சூப்பர் அபண்டன்டா, அதாவது
நம்ம வாழ்க்கையில எங்கெல்லாம் மாற்றம் வரணும், என்னெல்லாம் செய்யணும், எதெல்லாம் நீங்க முடியலன்னு சொல்றீங்களோ அதன் ஆழங்களுக்குள் அவர் இறங்கி கிரியை செய்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க கவலைப்படாதீங்க. சொல்லுங்க, நீங்க பெருசு பண்ணிக்காதீங்க. சொல்லுங்க, குழம்பாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப கஷ்டங்க லைஃப்லேயே, என் வாழ்க்கையிலே இதுதான் ரொம்ப கடினம் அப்படின்னு எது நீங்க சொல்றீங்களோ, நீங்க உள்ளான மனுஷன்ல வல்லமையாய் பலப்படுகிறப்போ அதன் ஆழங்களுக்குள் அவர் இறங்கி கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா. அந்த வேரோடு கூட அதை பிடுங்கி எடுக்கிறார், வேரோடு கூட அதை பட்டு போக செய்கிறார். ஹல்லேலூயா. நீங்க பலப்பட இனி அதை நீங்க நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன் மாறவே மாட்டேன்னு சொல்றீங்களே, அது இருந்த இடம் இல்லாமல் போகும். அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உள்ள மாற்றம் வந்தா, பக்கத்துல பார்த்து உள்ள மாற்றம் வந்தா சொல்லுங்க, வெளிய மாற்றம் சொல்லுங்க அற்புதமா இருக்கும். ஹல்லேலூயா. நம்ம என்னதான் வெளியில ட்ரை பண்ணாலும், எவ்வளவுதான் நம்ம முக்குனாலும், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அவர் செய்கிற மாற்றத்தை போல் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம் சொல்லி நீங்க கவலைப்பட்டுட்டே இருக்கிறீங்க. ஆகாயத்து பறவைகளை பாருங்க. ஹல்லேலூயா. அப்புறம் காட்டு புஷ்பங்களை நல்லா கவனிங்க. இங்க படிக்க வேண்டாம், விடுங்க. காட்டு புஷ்பங்களையும் கவனித்து பாருங்கள். சாலமோன் கூட உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரனா இருக்கிற, நல்லா கவனிங்க எல்லாரும், என்ன பாருங்க, பைபிளை பார்க்கறீங்க, ஒரு நிமிஷம் என்ன பாருங்க. உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரனா இருக்கிற சாலமோன், அவன் கூட இந்த காட்டு புஷ்பங்களை போல உடுத்தினது இல்லை. அவ்வளவு பிதாவானவர் என்ன பண்றாரு, உடுத்துறாருன்னா அதை காட்டிலும் விசேஷித்தவர்கள். அப்போ நம்ம எங்க இருக்கிறோம், சாலமோன் எங்க இருக்கான்னு பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாலமோன் கூட உடுத்தாதத இந்த காட்டு புஷ்பங்கள், இதை காட்டிலும் விசேஷித்தவர்களாய் நாம் இருக்கிறோம் அப்படின்னா ஹல்லேலூயா. ஏன்னா மனுஷர் தைச்சு கொடுக்கிற ட்ரெஸ்ஸை போடுற சாலமோன், ஹல்லேலூயா, அவரே கிரியை செய்து உருவாக்கின அந்த காட்டு புஷ்பம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா புரியுதா உங்களுக்கு வித்தியாசம்? மனுஷர் ரெடி பண்ணி கொடுக்கிற ட்ரெஸ் சூப்பரா அவங்களுடைய ஞானத்துல பண்றாங்க. ஆனா கர்த்தராய் தேவனா வளர்த்த அந்த காட்டு புஷ்பம் எப்படி இருக்குதான், இவனை விட பெஸ்டா பார்க்க அவ்வளவு அழகா இருக்கா. ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, அதை விட நீங்க விசேஷித்தவர்கள், பிதாவுக்கு உங்களுக்கு என்ன வேணும்னு தெரியும். ஹல்லேலூயா. அப்படின்னா அதை எல்லாவற்றும், அந்த காட்டு புஷ்பம், அந்த ஆகாயத்து பறவை, அந்த சாலமோன், எல்லாவற்றையும் பார்க்கிலும் அதிகமாய் நமக்கு உடுத்துவிப்பார், அதிகமாய் நமக்கு கொடுப்பார். எல்லாவற்றும் பெஸ்டா நமக்கு உள்ள கிரியை செஞ்சு வெளியே அதை கொண்டு வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு, அவரை கிரியை செய்ய விடுங்கன்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதா பார்த்துக்குவாரு. அப்போ சாலமோன் போடாததை விட அதிகமா சூப்பரா என்ன பண்ணுவா, அந்த பூ எப்படி அழகா இருக்கும் அது மாதிரி அவர் பார்த்துக்கிட்டா, அவர் டேக் கேர் பண்ணிட்டா, அவர் உள்ள வேலை செஞ்சுட்டா. அவர் உள்ள வேலை செய்ய நம்ம விட்டுட்டா, நம்ம உள்ளான மனுஷன்ல பலப்பட்டுட்டே இருந்தோம்னா நம்ம எப்படி இருப்போமா, எல்லாவற்றையும் பார்க்கிலும் மிகவும் அதிகமாய். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மிகவும் அதிகமாய். சொல்லுங்க, அவர் என்ன நோக்கம் வச்சிருக்காரோ சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, நம்முடைய நினைவுகள் சொல்லுங்க அவருடைய நினைவுகளுக்கு ஏற்றது அல்ல. ஹல்லேலூயா. அதை காட்டிலும் அதிகமாய் அவர் செய்வார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, சொல்லுங்க, ஆண்டவரே, நான் அல்ல, நீர் எனக்குள் கிரியை செய்யும்படிக்கு நான் என்னை விட்டு கொடுக்கிறேன். சொல்லுங்க, உள்ளான மனுஷன்ல நான் வல்லமையாய் பலப்படுகிறேன். சொல்லுங்க, உள்ளான மனுஷன்ல அனுதினமும் நான் வல்லமையாய் பலப்படுகிறேன். ஹல்லேலூயா.